ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் 36 இன்ச் சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். லைனிங் கிளாத்தை நீட்டாக அயர்ன் பண்ணியிருக்கேன். ராய்ஜஸை கட் பண்ணிக்கலாம். கீழே 0.5 இன்ச்சுக்கு கோடு போட்டிருக்கேன். ஃபைனலாக கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிக்கிறதுக்கு. ப்ளவுஸோட ஹைட் 14.5 இன்ச். ஷோல்டர் ஜாயினிங்க்கு 0.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். Shoulder 7 inch, neck width 4.5 inch, length 5 inch. ஷோல்டர் லென்த் 7 inch எடுத்திருக்கேன். டோட்டலாக எனக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அதை அப்படியே எடுத்திருக்கேன். போட் நெக்குக்கு எப்போவும் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதே அப்படியே எடுத்துக்கலாம். ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன், ஸோ கர்வ் அழகாக வரைஞ்சிக்கலாம். ஆர்ம் ஹோல் லென்த் 7 inch வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8 இன்ச்சு, அதாவது டோட்டலாக 16 இன்ச்சு. ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் ஆர்ம் ஹோலில் 0.5 இன்ச் உள்ளே கட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கட் பண்ண வேணாம், எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு கடைசியாக கட் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் 9 இன்ச், நான் சீம்க்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். வேஸ்ட் ரவுண்ட் 8.5 இன்ச், 1.5 இன்ச் சீம்க்கு. இந்த மெஷர்மெண்ட்ஸை தான் நம்ம பேக் பார்ட்டில் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் பண்ண போகிறதெல்லாம் ஃப்ரண்ட் பார்ட்காக. செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் 1 இன்ச்சும் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டில் 2 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். பிரின்சஸ் கட்க்கு சென்டர்லேருந்து வித்து 3.75 இன்ச் எடுத்துக்கிறேன். ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் 10 இன்ச்சு. பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த லைன் பக்கத்துலேயே 1.75 இன்ச் கேப்பில் இன்னொரு சின்ன லைன் போட்டுக்கலாம், 2 இன்ச் லென்த்துக்கு. இந்த பெரிய கோடையும் சின்ன கோடையும் கிராஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். வரல அப்படின்னா அந்த 2 டிப்பையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் கர்வாக இழுத்து விட்டுக்கோங்க. பர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஆர்ம் ஹோலுக்கு ஒரு கர்வ் போடணும். ஆர்ம் ஹோல் அந்த எல் ஷேப்புக்கு ஒரு 0.5 இன்ச் மேலே இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான். கர்வ் வரலன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அதுலேருந்து கர்வ் இழுத்து விட்டுக்கோங்க. கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். கட் பண்ணிடலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் டிசைனுக்கு பேப்பர் பேஸ்டிங் யூஸ் பண்ணுறேன். ராய்ஜஸை கட் பண்ணிட்டு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கலாம். நெக் வித் 4.5 இன்ச், லென்த் 5 இன்ச்சு. பாக்ஸ் போட்டுக்கலாம். பேப்பர் பேஸ்டிங்கை தனியாக ஒரு கிளாத்லேயும் அயர்ன் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணலாம், இல்லைனா லைனிங் கிளாத்லேயே அயர்ன் பண்ணிட்டு அட்டாச்சும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தனியாக ஒரு கிளாத்தில் யூஸ் பண்ணுறேன். நெக்கை வரைஞ்சிட்டு 1 இன்ச் கேப்பில் சேம் அதே ரவுண்ட் ஷேப்லேயே இன்னொரு கோடு போட்டுக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது
கட் பண்ண பேப்பர் பேஸ்டிங்கை ஒரு கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிட்டேன். எக்ஸஸ் கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். ரவுண்ட் ஷேப்பில் சின்ன சின்ன கட் போட்டுட்டு மடித்து அடிச்சுக்கலாம். அப்போ தான் அந்த ஷேப் நீட்டாக வரும். மடித்து அடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபோல்ட் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிட்டு ஃபேப்ரிக்கோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக்கோட சென்டர் லைனும் கேன்வாஸோட சென்டர் லைனும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். சென்டர் லைனில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பேப்பர் பேஸ்டிங் நகராமல் இருக்கும். பேப்பர் பேஸ்டிங்கோட அந்த எட்ஜஸ் பக்கத்துலேயே ஸ்டிச் போடணும். பேப்பர் மேலே போடக்கூடாது. பேப்பர் மேலே போட்டிங்கன்னா நீட்டான ஃபினிஷிங் இருக்காது. கட் பண்ணி திருப்பும்போது திருப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலிஞ்ச் கேப்பில் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட் போட்டுட்டு திருப்பிக்கலாம். நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சைட் பார்ட் ரெண்டையும் ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு அப்புறம் அட்டாச் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் இது சேஞ்ச் ஆகிடும், மாறி போயிடும். எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிட்டு அட்டாச் பண்ணிடலாம். 1/2 இன்ச் கேப்பில் அந்த கர்வ் நீட்டாக வர மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம்.
கர்வான பிளேஸ்லலாம் ஊசியை பாயிண்ட் பண்ணிட்டு ஃபுட்டரை தூக்கி விட்டு டேர்ன் பண்ணி அடிச்சிங்கன்னா நீட்டாக அடிக்க வரும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்ம் ரவுண்டில் எக்ஸ்ட்ரா 0.5 இன்ச் கர்வாக உள்ளே கட் பண்ணிக்கலாம். பாட்டமில் இருக்க எக்ஸஸ் கிளாத்தையும் கட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். வேஸ்ட் ரவுண்டில் கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். கிராஸ் பீஸை ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சு அடிச்சுட்டு டேர்ன் பண்ணி 1/4 இன்ச்சு மடித்து அடிச்சுக்கலாம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.